35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. நிலுவையில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்க தற்போது உணவுத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். பாஸ்கர், இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள். உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். அதே நேரத்தில் எழிலகத்தில் இருக்கக்கூடிய உணவு மற்றும் கூட்டுறவுத்துறையுடைய அலுவலகத்தில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தேர்தலுக்கு முன்னவும் சரி, தேர்தலுக்கு பிறகு ரேஷன் அட்டை வேண்டி தொடர்ந்து விண்ணப்பங்கள் வந்த வண்ணம் இருந்தது. இதன் காரணமாக எவ்வளவு விண்ணப்பங்கள் நிலுவையில் இருக்கிறது என்ற தகவலை அமைச்சர் கேட்டிருந்திருக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது தமிழகம் முழுவதும் 4 லட்சம் ரேஷன் அட்டைகள் நிலுவையில் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள்ல விரைவில் வழங்க உணவுத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஓரிரு மாதங்கள்ல ரேஷன் அட்டை விநியோகம் என்பது தொடர்ந்து பணி என்பது துரிதப்படுத்தப்படும். இதன் மூலமாக தகுதியான அனைவருக்கும் ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பித்தவருக்கு அதை கிடைப்பதற்குண்டான நடவடிக்கையை உறுதி செய்யும் நடவடிக்கையாகத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிலுவையில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளை விரைவில் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத அமைச்சர் வெங்கட்ராமனுடைய உத்தரவாக உள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.